வணக்கம். மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன். லட்சத்தில் விதைத்து கோடிகளில் அறுவடை செய்வோம். அது என்ன லட்சத்தில் விதைத்து கோடிகளில் அறுவடை செய்வோம்? அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு மனைவி, மகன், மகள், ஒரு 7-8 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தைகள். அவர் எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அந்த மின் விபத்தில் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஏன்னா வருமானம் ஈட்டக்கூடிய குடும்ப தலைவர் விபத்தில் இறந்து விட்டார். அப்போ அந்த குடும்பத்தினுடைய நிலையை பாருங்க. அதாவது அந்த நிலையிலேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அவர் எவ்வளோ, அந்த அம்மா இந்த பிள்ளைங்களை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த குழந்தைங்களை எப்படி படிக்க வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அது அந்த நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். அதே மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. அதனால் பொதுவாக ரொம்ப பேர் எல்ஐசி போட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா, எல்ஐசிலாம் எதுக்குங்க, நான் சீட்டு போடுறேன், அப்புறமா எனக்கு அது இதுன்னு இது வாங்கிட்டு லோன் கட்டுறது சரியாக போகுதுங்க, அதெல்லாம் எல்ஐசிலாம் எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு உதாசனப்படுத்தி தான் பேசுகிறாங்க. நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கும்போது அவர் எல்லாருடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது. எல்ஐசிங்கிறது என்னவோ அது தேவையில்லாத ஒரு செலவு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சப்போஸ் அந்த எலக்ட்ரீஷியன், அந்த நண்பர் ஜீவன் லக்ஷியாங்கிற ஒரு பாலிசியை மட்டும் எடுத்திருந்தாருனாக்கா, ஒரு 50,000 ரூபாய்க்கான 50 லட்சம் ரூபான லட்சத்துக்கு சமசூடு எடுத்திருந்தாருனாக்கா, ஒரு 25 வருஷத்துக்கு அவர் எடுத்திருந்தாருனாக்கா, அவரு ஒரே ஒரு பிரீமியம் கட்டியிருந்தாருன்னா கூட போதும். அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு 50 லட்சம் பிளஸ் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம், 25 வருஷத்துக்கு அவர் எடுத்திருக்கிறார்ல, அதனால 25 வருஷமும் அவருக்கு 5 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. 50 லட்சத்துக்கு அவர் சம்மசூடு பாலிசி எடுத்திருக்காரு. ஒரு வருஷம்தான் கட்டினாரு. அவர் மின் விபத்தில் இறந்துட்டாரு. அப்புறம் அந்த குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு அவங்க, அதாவது அவர் அந்த குடும்பத் தலைவர் இருந்தாக்கா என்ன செய்ய முடியும் பொருளாதார ரீதியாக, அது எல்லாமே அது கிடைச்சிருக்கும். அந்த பணம் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கு. அதாவது குடும்ப தலைவர் ஒரு வீட்டில் ஒருத்தர் இழந்துட்டோம்னாக்கா அது மிகப்பெரிய இழப்பு, அது யாராலும் ஈடுகட்ட முடியாது. ஆனாலும் ஒரு பொருளாதார ரீதியாகவாவது அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க, அவங்களுக்கான சாப்பாடு செலவு, அவங்க குடும்பம் எல்லாத்துக்குமே ஒரு எவ்வளோ ஒரு நல்ல பயணம் இருக்குல்ல. சப்போஸ் அவர் எல்ஐசி, அதாவது ஜீவன் லக்ஷயா இல்லை எல்ஐசியில் ஏதாவது ஒரு பாலிசி இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்றது ஜீவன் லக்ஷயா. ஜீவன் லக்ஷயால 50 லட்ச ரூபா சம்மசூடில் அவர் 25 வருஷம் டேம் போட்டு 22 வருஷம் கட்டினா போதும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது மாதம் 19,066 தான். முதல் வருஷம் மட்டும் மாதத்துக்கு 19,485 ரூபா. இப்படி 19,066 ரூபா அவர் நல்லபடியாக இருந்து 22 வருஷம் அவர் கட்டியிருந்தாருன்னா 49,28,745 ரூபா கட்டியிருப்பார். அவர் நல்லபடியாக இருந்து வாங்கினார்னாக்கா, 25 வருஷம் கழித்து அது வாங்குறாரு அப்படின்னாக்கா, 28,51,397 ரூபா 25ஆவது வருஷம். 26ஆவது வருஷமா 28,51,397. இப்படி 5 வருஷமா அவங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தமா அவர் வாங்குற தொகை பார்த்தீங்கன்னாக்கா 1,42,56,983 ரூபா அவர் நல்லபடியா இருந்து வாங்கியிருந்தாக்கா வாங்கியிருக்கலாம். அவர் இறந்ததால, அதாவது ஆக்ஷன்ல இறந்ததால, அவர் ஒரு 3 வருஷம் பொறுத்தோ இல்லை 5 வருஷமோ கூட அதாவது அந்த பிரீமியம் செலுத்திட்டு இறந்திருந்தாலும், அவர் இறக்கிற நேரத்தில் அந்த தொகையான 50 லட்சம் கொடுத்துட்டு, அதாவது அவர் எந்த வருஷம் இறக்குறாரோ, அவர் பிரீமியம் போட்டுன்னு வர்றாரு, அதாவது பிரீமியம் கட்டிட்டு வர்றாரு,
கட்டின்னு வந்து ஒரு 5 வருஷமா இருக்காரு, 10 வருஷமா இருக்காரு, ஏதோ ஒரு வருஷத்துல அவர் இறந்துட்டாருன்னா கூட அந்த அந்த சம்மஸ்டோட தொகையை வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. 50 லட்ச ரூபானா அந்த 50 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஆண்டுகள் எல்லா நாளும், அதாவது 25 வருஷத்துக்கும் 5 லட்ச ரூபா வீதம் கொடுத்துட்டு வருவாங்க. அதான், அதாவது இங்க இதனாலதான் நான் சொன்னேன், நான் ஒரு லட்சத்தில் விதைத்து கோடியில் அறுவடை செய்யும். நான் வந்து இந்த ஒரு ஜீவன் லட்சியா மட்டும், அதாவது அந்த குடும்ப தலைவனுடைய லட்சியம் அந்த குடும்பத்தை வந்து மேன்மைப்படுத்தணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நல்லா அதாவது ஒரு வீடு வாங்கணும், இப்படி பல கனவுகள் இருக்கும். அந்த கனவோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் இது மாதிரியான ஒரு இடையில ஏதாவது ஒரு விபத்துல நடந்து விட்டால், இல்லை நார்மலா நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் அந்த 50 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நான் வந்து 50 லட்சங்கிறது வந்து இது உதாரணத்துக்காக சொன்னேன். நான் இந்த எல்ஐசியில் பொறுத்தவரையிலும் நம்ம சம்மர்சூடு எவ்வளோ போடுறோம், எத்தனை வருஷம் போடுறோம், வயசு, இப்படி எல்லாத்துக்கும் மாறுபடும். இந்த நான் வந்து இப்போ இதில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 35 வயது உள்ள ஒரு நபர் 50 லட்ச ரூபாய்க்கு சம்மர்சூடு எடுத்திருக்காரு, 25 வருஷம் டேமில் எடுத்திருக்காரு, 22 வருஷம் கட்டுறாரு. கட்டி முடிக்கும் போது அவர் மொத்தம் செலுத்திய தொகை 49,28,745. அவர் நல்லபடியாக இருந்து வாங்கும்போது 1,42,52,56,983 ரூபாய். ஆக இது லட்சத்தில் போட்டு அதாவது கோடியில் அறுவடை செய்கிறார். இதுதான் வந்து நான் சொன்னேன், நல்லபடியாக இருந்து நம்ம வந்து அந்த தொகையை வாங்கலாம். இது வந்து எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு ஜீவன் லட்சியா என்கிற ஒரு பாலிசி. இன்னும் பல எல்ஐசியில் பல நல்ல திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாலிசியும் வந்து நான் அடுத்தது நான் சொல்கிறேன். நான் இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகனாலும் இந்த நம்பரில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் உங்களுக்கு அது விளக்கமாக சொல்கிறேன். நன்றி.